இங்க பாத்தீங்கன்னா பணக்கார பசங்களா படிக்கிற ரொம்ப பெரிய ஸ்கூல்ல நேஷனல் லெவல் பாஸ்கெட் பால் பிளேயரா இருந்த பிகே என்ற பையன் ஸ்கூல்ல நடந்த ஏதோ ஒரு பிரச்சனையில இந்த பையன் மாட்டி இந்த பையனை ஸ்கூல்ல விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. +1 பாதியில இந்த பையனை ஸ்கூல்ல விட்டு அனுப்பிச்சதுனால இந்த பையனுக்கு வேற எந்த ஸ்கூலுமே கிடைக்காதனால ஒரு மட்டமான ஸ்கூல்ல போயிட்டு இந்த பையன் ஜாயின் பண்ணிடுறான். ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களும் ரொம்ப ஏடாகூடமாகறானுங்க. சரக்கு தம்மு கஞ்சான்னு சொல்லி ஸ்கூல்லயே எல்லாமே விற்கிறானுங்க. எவன் ஓவரா பேசினாலும் அவனை போட்டு அடிக்கிறது மெதிக்கிறதுன்னு சொல்லி அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களும் பேக்லயே பொருளை போட்டு தான் சுத்தி நிற்கிறானுங்க. இவன் நேஷனல் லெவல் பாஸ்கெட் பால் பிளேயரா இருக்கிறதுனால தான் இவனுக்கு ஸ்கூல்ல சீட்டே கொடுத்துருப்பாங்க. இவனை வச்சு ஸ்கூல்ல பாஸ்கெட் பால் டீமை கிரியேட் பண்ணி அது மூலமா பசங்களோட மைண்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் விபி மேடமும் நினைச்சிருப்பாங்க. விபி மேடம் பார்க்கும்போது மட்டும்தான் ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களும் ஒழுக்கமா இருக்கிற மாதிரி நடிப்பானுங்க. ஆனா உண்மையிலேயே அந்த மாதிரி இருக்கவே மாட்டானுங்க. ஆரம்பத்துல ஸ்கூலுக்கு ரொம்ப சைலண்டா போயிட்டு வந்த பிரதீப் குமாரும் அந்த ஸ்கூலுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறான். ஸ்கூல் கேண்டீன்ல போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கேங்கா வந்த பசங்க இவனோட போனை பிடிங்க அதுல இருக்கிற பொண்ணுங்களோட நம்பர்லாம் எடுத்துறானுங்க. இவன் போனையும் தூக்கி போட்டு விளாண்டு இருப்பானுங்க. டக்குனு இவன் போனையும் பிடிங்க பாக்கெட்ல வச்சுக்கிறான். இவன் செம்ம காண்டாயிட்டு ஒரு பையனோட போனையும் பிடிங்க வச்சிருவான். அவனுக்கு போட்டு இவன் கையை உடைக்கிற மாதிரி போயிடுவானுங்க. அந்த இடத்துக்கு ஒரு டீச்சரும் வராங்க. இந்த பசங்க எல்லாருமே மடக்கி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது நீ கால்றான்னு சொல்லிட்டு தான் அவன் போயிருப்பான். ஸ்கூல் விட்டதுமே இவன் கல்லே படாம எஸ்கேப் ஆகி தான் இந்த பையன் ஓடுவான். டக்குன்னு பார்த்தா ஒரு பையன்கிட்டே மாட்டிப்பான். இவனை தூக்கி வண்டியில உட்கார வச்சுன்னு ஒரு மூத்திர சந்தகம் கூட்டு போயிடுவானுங்க. அந்த இடத்துல இவனை போட்டு பயங்கரமா கெட்ட வார்த்தையிலே திட்டுறானுங்க. இவனை போட்டு சம்மடி அடிக்கிறானுங்க. நாளைக்கு மட்டும் போன் வரலனா உன் கதையை முச்சிடும்டா சொல்லிட்டு அவனுங்க அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. இவன் இதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்கூல்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பான். அந்த பொண்ணு இவனை மீட் பண்ண சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க. அங்கேயும் இவன் போறான். இவன் ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டி ஸ்கூல் சேஞ்ச் பண்ணதுனால அந்த பொண்ணு உன்னெல்லாம் எனக்கு பிடிக்கலடா, நீ வேற எதனா ஒரு பொண்ணை பாத்துக்கிறான்னு சொல்லிட்டு கட்டி விட்டுறா. அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்து இவங்கிட்ட ஒரு மாதிரியா பேசுறானுங்க. அவனுங்களை ஒருத்தன் போட்டு இவன் சம்மடி அடிக்கிறான். பிடி மாஸ்டர் தடுக்கிறதுக்காக வந்து அவரையும் கெட்ட வார்த்தையில் திட்டி இந்த பையனை போட்டு அச்சினே இருக்கான். அந்த இடத்துக்கு வந்து பாஸ்கெட் பால் கோச்சும் பிகேன்னு சொல்லி கத்துறாரு. இவன் அப்படியே பயந்து போய் நிக்கிறான். பட்டுன்னு ஒரு அரவுறாரு. சின்ன வயசுல இருந்து இவர் தான் அந்த பையனுக்கு பாஸ்கெட் பால் கோச்சும் பண்ணிருப்பாரு. அங்க இருந்து இவன் சைலண்டா போயிடுறான். அப்படியே இந்த எபிசோட் ஒன்னே முடிக்கிறாங்க.